ஒவ்வொரு டிக்கெட்லையும் ஒரு பெரிய தொகை டிராவல் ஏஜென்ட்க்கு கமிஷனாக போயிட்டு இருக்கு. இது இந்த பொதுமக்களுக்கும் விவசாயிக்கும் நடுவில் போகிற காசு மாதிரி. நம்ம அதை பைபாஸ் பண்ண முடிஞ்சா? டிராவல் ஏஜென்சி இல்லாம அப்போ எப்படி உன்னோட கஸ்டமர்ஸ் டிக்கெட் புக் பண்ணுவாங்க? இன்டர்நெட் சார். கஸ்டமர்ஸ்னால கம்ப்யூட்டர் மூலமா டிக்கெட் புக் பண்ண முடியும். வா, ஸோ நீ கிராமத்தில் கம்ப்யூட்டரையும் இன்டர்நெட்டையும் வச்சு விவசாயம் பார்க்குறவங்கள டிக்கெட் போட்டு பறக்க வைக்க போற. சபாஷ். சார், தமிழ்நாட்டில் மட்டுமே 500 போஸ்ட் ஆஃபீஸில் இன்டர்நெட் வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க 1453 ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்ல இன்டர்நெட் வச்சிருக்காங்க. அங்கே டிக்கெட் புக் பண்ணலாமே. அப்போ விவசாயி வீட்டில் கம்ப்யூட்டரோ இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு ஸ்பெஷலாக புக்கிங் சாஃப்ட்வேர் இருக்கு. அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார், உங்களுக்கு இன்டர்வேல்டு பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய அலையன்ஸ்க்கும் அவங்க தான் டிக்கெட்டிங் சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க. அவங்க எனக்கும் சாஃப்ட்வேர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. சார், நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஓனர் பக்கத்துலேயே ஒரு தையல்காரனை உட்காந்துட்டு ஃப்ளைட்டில் போகலாம் சார்.